இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். எல்லாரும் பாருங்க, பரிசுத்த ஓய்வு நாள் சண்டே அன்னைக்குதாங்க லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. அதனால என்ன பண்ணலாம், நம்ம சொந்த வேலைகளை செய்யலாம். உண்மையாகவே அன்றைக்குதான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நம்ம அதுல போய் கலந்து கொள்ளலாம். நிச்சயமாகவே எச்சரிக்கை, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் எச்சரிக்கை. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். இல்ல, நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில எச்சரித்து நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல். உண்மையாகவே நல்லா கவனிங்க. அப்ப அந்த சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன் புத்தி சொல்லணும்? இப்ப நம்ம சபையில ஒருத்தர் வராங்க, நம்ம பக்கத்திலே உட்கார்றாங்க, வாரம் நம்ம பக்கத்துல உட்கார்றாங்க. ஆனா கடந்த 2-3 வாரங்களா அவங்க நம்ம கூட வரல, நம்ம இந்த சபையில அந்த பக்கத்துல இல்ல. அவர்களை என்றைக்காவது பார்த்து புத்தி சொல்லி இருக்கிறீங்களா? ஏன் நீங்க சபைக்கு வரல, அது போல சபைக்கு வராம இருக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே முடிந்தா அவங்களுக்கு போன் பண்ணி கூட நீங்க பேசுங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு புத்தி சொல்லுங்கள். அது என்ன காரணம் தெரியுங்களா? ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ விசாரிக்கிறோம், இல்லங்க, நிச்சயமாகவே இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்மானமாய் சொல்லப்பட்ட காரியம். பாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நோக்கி வருகிற நாள் சமீபித்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப எவ்வளவு அதிகமாய் அது நம்மிடத்திலே சமீபித்து வருகிறதோ, கவனிங்க, அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சபைக்கு நீங்க போறீங்க, உங்க போதகர் எவ்வளவு அருமையான வார்த்தைகளை எடுத்துரைத்து கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை அவர் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். அந்த ஒரு வாரம் அந்த காரியத்தை நீங்க விட்டுட்டீங்கனாலே, அந்த பரிசுத்த ஓய்வு நாள் சபை கூடி வருதலை நீங்கள் விட்டீர்களானால் அந்த வாரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் விட்டு விடுவீர்கள். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலைவேளையிலே மற்றவர்களுக்கு, சபைக்கு வராதவர்களுக்கும் புத்தி சொல்லுங்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவின் அவர் இந்த பூமியை நோக்கி வருகிற காலம் சமீபம். ஆமென். உண்மையாகவே எச்சரிக்கை உள்ளவர்களாய், நாமும் கடந்து போகிறவர்களாய், மற்றவர்களையும் புறப்பட்டு சொல்லும்படியாய் அவர்களுக்கும் புத்தி சொல்லி சபைக்கு வரவழைங்கள். ஆமென். நிச்சயமாக இந்த காலைவேளையிலே உற்சாகத்தோடு பலத்தோடு கர்த்தருடைய சபைக்கு எழுந்து புறப்பட்டு செல்வீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீரே. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். இல்லை ஆண்டவரை, ஒருவரும் விட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி நாளானது சமீபித்து வருகிறது. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நீர் அதி சீக்கிரத்தில் இந்த பூமியை நோக்கி வருகிற நாள் சமீபித்திருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்பும்படியாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ஆயத்தப்படுகிறவர்களாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே புறப்பட்டு கர்த்தருடைய சபையை நோக்கி ஓடுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுடைய ஆவி ஆத்துமாவை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தருடைய சபைக்கு உற்சாகமாய் புறப்பட்டு செல்லுங்கள். மற்றவர்களுக்கும் புத்தி சொல்லி அவர்களை கூப்பிட்டு செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் 1000 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள், நிலைப்படுங்கள். God bless you. ஆமென்.